அரபு மண்ணையே அல்லாஹ் தேர்வு செஞ்சான். என்ன காரணம்னு ஏதாவது தெரியுமா? வரலாற்றில் நம்ம அங்க இருந்து தான் முதல்ல ஆரம்பிக்கணும். உலகத்துல எத்தனையோ நாடு இருக்குதுங்க, வளமான நாடு இருக்குது, பலமான நாடு இருக்குது, செழிப்பான நாடு இருக்குது. அரபு கண்ட்ரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னால வரைக்கும் அந்த பூமியை பத்தி வரலாற்றை நீங்க எடுத்து பாருங்க. எந்த நியதிக்கும் கட்டுப்படாத அநாகரிகமான பூமி அது. தண்ணி இல்ல, ஒரு சொட்டு புற்பூண்டு இல்ல, உணவு வசதி இல்ல, ஆட்சி அதிகாரம் இல்ல, கிளைமேட் ஒத்துக்காது. என்ன பிளஸ் நினைக்கிறீங்க? இங்கதான் நான் தேர்வு செய்த முதல்ல விரும்புறேன், தெளிவுபடுத்த விரும்புறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமியை அல்லாஹ் ரசூலுக்கு தேர்வு செஞ்சான். அரபு பூமி அன்னைக்கு குவத்தைன் சூப்பர் பவரா இருந்தது. ரெண்டு பூமி, ஒன்னு ஹெர்கல் பாரிஸ், இன்னொன்னு ரோம். ரோமும் பாரிஸும் தான் அன்னைக்கு சூப்பர் பவர், வல்லரசு. எல்லா நியதியிலும், எல்லா வளமும், எல்லா பலமும். அல்லாஹ் அந்த எம்பையர் அல்லாஹ் தேர்வு செய்யலையே, தன் நபிக்காக அல்லாஹ் அதை தேர்வு செய்யலையே, அந்த பூமி எல்லாம் தேர்வு செய்யலையே. ஏன் அரபு பூமியால் தேர்வு செய்யப்பட்டுச்சு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமி தேர்வு செய்யப்பட்டதற்காக வரலாற்றுல 3 காரணத்தை எழுதுகிறார்கள். இந்த பூமி அல்லாஹ் ஏன் தேர்வு செஞ்சாங்கிறதுக்கு வரலாற்றுல 3 காரணங்களை எழுதுகிறார்கள். முதலாவது தெரிஞ்சுக்கங்க, உலகத்திலேயே அரபிகள் இருக்கிறாங்க பாருங்க, அரபியில ஒரு முரட்டு சுபாவம் உண்டு அவங்கள்ட்ட, அந்த மக்கள்கிட்ட. என்னன்னா, ஒரு விஷயத்தை அவ்வளவு சீக்கிரம் ஏத்துக்க மாட்டான். அரபுகளுடைய பழக்கத்தை நான் சொல்றேன். என்ன, அந்த மண்ணுக்குன்னு சில குணம் இருக்குது பாருங்க, அது எல்லாத்துக்குமே இருக்கும். மண்ணுக்குன்னு சில குணம் இருக்குது. சில மண்ணுக்கு, அரபு நாடுனா இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும், ஆப்பிரிக்கானா இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும், ஐரோப்பானா இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். இது நியதி, இதை மறுக்க முடியாது. அரபிகள்கிட்ட உள்ள முதல் பண்பு என்னன்னா, சீக்கிரமா ஒரு விஷயத்தை ஏத்துக்க மாட்டான். பிடிவாத குணம், ரொம்ப பிடிவாதம் இருக்கும், முரட்டு சுபாவம் இருக்கும். ஆனால் ஏத்துக்கிட்டான்னு வைங்க, அதுக்கு பிறகு அதுல அப்படி பிடிப்பாங்க. இதா அதா, ஒண்ணு இருக்கும்போ அல்லது இல்லம்பா, மூணாவது ஒண்ணு அவங்கள்ட்ட இருக்காது. அரபிகளுடைய சுபாவத்தை என்ன, நீங்க இதை புரிஞ்சாதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல நின்று பணி செஞ்சதை விளங்க முடியும். அதை விளங்கினாதான் என்ன செய்ய முடியும்? எந்த மக்கள்கிட்ட நின்று இந்த பணி செஞ்சிருக்கிறாங்கிறத களத்தை விளங்கணுமா இல்லையா? களத்தினுடைய சூடு விளங்கணும்னா நபியினுடைய ரிசாலத்தை வழங்க முடியாது, நபியினுடைய பணியை வழங்க முடியாது, பாவத்தை வழங்க முடியாது. களத்தை வழங்குங்க. முதல்ல கள ஆய்வு, ஒரு கள ஆய்வு செய்யணுமா? அந்த கள ஆய்வு செய்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட களத்துக்கு நிக்கிறாங்கிறத உங்களால நம்மால வழங்க முடியும். வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிற இந்த செய்தியை நான் சொல்றேன். அரபிகள்கிட்ட இந்த சுபாவம் ரொம்ப கடினமானது. சீக்கிரம் ஏத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்கிட்டா பிடிச்சா அப்படி பிடிச்சிருவாங்க. அல்லாஹ் ஏன் அந்த பூமியை தேர்வு செஞ்சான் தெரியுமா? அரபிகள்கிட்ட இந்த தீன செல்ல வச்சுட்டா உலகத்துல எந்த மக்கள்கிட்டையும் கொண்டு போயிடலாம். இதுதான் அதனுடைய முக்கியமான காரணம். என்ன, அவ்வளவு முரட்டு சுபாவம் இருக்கிற, பிடிவாத குணம் இருக்கிற. அதனால நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபு நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னால எந்த நாட்டினுடைய தலைமைக்கும் இவங்க கட்டுப்பட மாட்டாங்க. இவங்க தனியா இருக்கும், அரபிகள் இவங்களுக்கு தனியா இருக்கும். இது அவங்கள்ட்ட உள்ள முத குணம். அந்த மக்களை உள்வாங்கிட்டோம்னா, அந்த மக்களை ஜெயிச்சிட்டோம்னா, அந்த முரட்டு மனங்களை ஜெயிச்சிட்டோம்னா உலகத்தினுடைய எந்த மனங்களையும் ஜெயிச்சிடலாம், எந்த மக்களையும் ஜெயிச்சிடலாம். இது முதல் விஷயம். அரபிகள்கிட்ட அந்த பூமியை தேர்வு செஞ்சதற்கான மிக முக்கியமான காரணங்கள்ல இது முதலாவதாக எழுதுறாங்க. இரண்டாவது பாருங்க, அட்மாஸ்பியர். அரபு நாடு அது கந்தக பூமி, அது அட்மாஸ்பியர் சரி இருக்காது, சூடுதான்.
தண்ணி இருக்காது, பாலைவனம், அது சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, ஒரு சின்ன பச்சை பசைன்னு எதுவுமே இருக்காது. அதனாலதான் உலகத்துல எந்த நாட்டுக்காரனும் வந்து அரபு நாட்டை கைப்பற்ற நினைக்க மாட்டான். இப்ப சொல்லலனா இந்த வரலாற்று சொல்லல, செல்லாரை செல்லத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். நீங்க வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா நாட்டின் மீதும் படை எடுப்பான், ஆனா அரபு நாட்டின் மீது படை எடுக்க மாட்டான். ரோமும் படை எடுக்க மாட்டான், பாரசீகம் என்ன இருக்குது. நமக்கு தெரிஞ்ச இன்னைக்கு வேணா பெட்ரோல் இருக்குது. இன்னைக்கு அந்த அரபு நாடை சுத்தி சுத்தி இன்னைக்கு வட்டம் அடிக்கிறான்னு சொல்லி சொன்னா, யூரோப்புக்காரனும் அமெரிக்கா இன்னைக்கு அரபு நாட்டை சுத்தி வட்டம் அடிக்கிறான்னு என்ன இருக்குது, பெரிய இதெல்லாம். அதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழகா கேட்டுட்டு போயிட்டாங்க, யா அல்லாஹ், இந்த பூமியில உள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்ல, இந்த பூமியில உள்ள மக்களுக்கு உணவு இல்ல, எதுவுமே இல்ல. அழகான ஒரு துவா கேட்டாங்க, காபத்துல்லாவை கேட்டுட்டு, வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத். ஆனால் இந்த மக்கள்கிட்ட ஒண்ணுமே இருக்காது, ஆனா இந்த மக்களுக்கு உலகத்துல விளையிற எல்லாத்தையும் கொண்டு வந்து நீ கொட்டிடணும்ட்டாங்க. எவ்வளவு அழகான துவா பாருங்க. இந்த பூமியில ஒண்ணும் இருக்காது, இந்த பூமியில இருந்து எதையுமே ஏற்றுமதி பண்ண முடியாது, உலகத்துல விளைகிற எல்லாமே இங்க வந்து இறங்கணும். வர்சுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத். ஸமராத்னா என்ன? எந்த பூமியில எந்த பழம் விளைந்தாலும் இந்த பூமிக்கு வரும். அங்க சீசன்லாம் கிடையாது. நீங்க எந்த சீசன்ல வேணாலும் மக்காவுக்கு போனா என்ன செஞ்சுக்கலாம். எங்கேயாவது சீசன் பார்த்திருக்கீங்களா? இந்த சீசன், இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்ல இது கிடைக்கும். ஒவ்வொரு சீசன் இருக்கு. மக்களுக்கு என்ன கிடையாது, சீசன் கிடையாது. ஏன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டதுவா, அவங்க அப்படித்தான் கேட்டாங்க. உலகத்துல எந்த பூமியில என்ன விளைஞ்சாலும் இங்க கிடைக்கணும், உலகத்துல எந்த பூமியில என்ன தயாரிக்கப்பட்டாலும் இங்க வரணும். ஜப்பான் மேக்கிங், சைனா மேக்கிங், உலகத்துல எங்க தயாரிப்பு நடந்தாலும் எங்க மக்காவுக்கு வந்துடும். யார் கேட்டது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த பூமியை நாடி பிடிச்சு பார்த்ததுனால தான் அப்படி கேட்டாங்க. ஏன்னா அந்த பூமிக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு பெரிய அளவுல பசுமையாக்குறதுக்கு பெரிய முயற்சி பண்ணிட்டு இருக்கிற அரசாங்கம், பசுமையாக்குறங்கிற பேர்ல ஆன்மீக பசுமையை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிசிக்கலி வெளிப்படையா அதை பசுமையாக்குறங்கிற பேர்ல பசுமையாக்குறேன், புது புது ப்ராஜெக்ட கொண்டு வரேன் என்று சொல்லி பெரிய சிட்டியை உருவாக்குறேங்கிற பேர்ல ஒரு பெரிய பசுமையான பூமியாக ஒரு செயற்கை தரமான ஒரு பசுமையை உருவாக்குறங்கிற பேர்ல ஆன்மீக பசுமையை அடியோடு அழித்து கொண்டிருக்கிறது. புரிந்தவர்களுக்கு புரியும். நான் இதை சொல்றதுக்கு அழுத்தமான ஒரு நபியை அல்லாஹ் தேர்வு செய்யற பூமி. பெருமக்களே, இதை நான் ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுத்து பேசுறேன்னு சொன்னா, இதை விளங்குனாத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த களப்பணியை நம்ம விளங்க முடியும். களப்பணியை விளங்கணும், களத்தை விளங்கணும், அவர்களுடைய பணியை விளங்கணும். அப்ப ரெண்டாவது காரணம் என்னன்னா, அந்த கிளைமேட் சூடுங்க, கடுமையான சூடு. இன்னைக்கும் தெரியும் உங்களுக்கு, அந்த பூமியில் அவ்வளவு சூடு. ஆனா அல்லாஹ் எந்த ஒரு விஷயத்தை வச்சாலும் அதுலயும் நன்மை இருக்கும் தானே, அதுலயும் நன்மை இருக்கும் தானே. அல்லாஹ் ஏன் அந்த பூமியை சூடா வச்சிருக்கான் தெரியுமா? அதையும் நீங்க விளங்கிக்கறணும். ஏன் அரபு நாடு இவ்வளவு சூடா இருக்குது, ஏன் மக்கா ஏன் இவ்வளவு சூடா இருக்குது? இந்த சூட்டுக்கு பயந்தே எவனுமே வரமாட்டான் ஆரம்பத்துல அந்த நாட்டை. அல்லாஹ் அந்த சூடா வச்சதுக்கு என்ன காரணம்னா, லட்சக்கணக்கான மக்கள் உள்ள வராங்க. ஒரு ஊருக்குள்ள 40 லட்சம் பேர், 50 லட்சம் பேர், 60 லட்சம் பேர், 70 லட்சம் பேர் வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க ஒரு ஹஜ்ஜில, உம்ரால. இவ்வளவு மக்கள் ஒரு இடத்துல ஒன்று கூடுறாங்கன்னா, பாக்டீரியாக்களினுடைய பரவல், கிருமிகளினுடைய பரவல், வரலாற்றில் இது ரொம்ப முக்கியமா எழுதுறாங்க. அல்லாஹ் செஞ்ச பெரிய ஏற்பாடை பாருங்க. அது பரவாம இருக்கிறதுக்காக அல்லாஹ் அந்த சூடை வச்சிருக்கிறானா, அந்த சூட்டுனால அந்த கிருமி அழிஞ்சு போகுமா. ஒரு ஆள்கிட்ட இருந்து இன்னொரு ஆளுக்கு கிருமி பரவாது. ஒரு 1000 பேர் 10,000 பேர் ஒரு இடத்துல ஒண்ணு சேர்ந்தா ஒரு ஆளுனுடைய கிருமி இன்னொரு ஆளுக்கு பரவும் இல்லையா? பாக்டீரியாக்களுடைய பரவல் இருக்குது இல்லையா, டிரான்ஸ்பர் ஆகும் இல்லையா? அப்ப அந்த பூமியில அல்லாஹ் வச்சிருக்க அந்த சூடு இருக்குது பாருங்க, அந்த சூட்டினால கிருமி செத்து போயிடுமா, பாக்டீரியா. அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிற அந்த பூமிய அட்மாஸ்பியர் கடுமையானது. அல்லாஹ் அந்த பூமியில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அல்லாஹ் என்ன செஞ்சான், அல்லாஹ் தேர்வு பண்ணான். என்ன அப்படி சூடான பூமியில இருந்து பணி செஞ்சிட்டன்னு வைங்க, உலகத்தினுடைய எந்த பூமிக்கு போனாலும் இந்த தீனை கொண்டு போயிடலாம்.
ஒரு கஷ்டத்துல பயிற்சி கொடுத்துட்டோம்னாங்க மத்த பூமியில வேலை செய்யறது ஈஸிங்கிற. ஏன்னா இந்த தீன் அரபு நாட்டுக்குள்ள தீன் அல்ல, இது மக்காவுக்கான தீன் அல்ல, இது உலகம் முழுக்க போகணும். அப்படிதானே? அப்ப உலகம் முழுக்க எல்லா நாடுகளுக்கும் இதை கொண்டு போகணும்னா, உலகம் முழுக்க எல்லா நாட்டுக்கும் கொண்டு போகணும்னா கஷ்டமான இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும். நபிமார்களை பூராவுமே அல்லாஹ் முதல் பயிற்சி என்ன கொடுத்தான்? ஆடுதமைக்கு சொல்லுவான். அப்படித்தானே? எல்லா நபிமார்களும் நபியாகணும்னா முதல் தகுதி என்ன? ஆடு மேய்க்கணும். ஆடு மேய்க்கணும். ஏன் ஆடு மேய்க்கணும்? ஆடு மேய்க்கிறது அவ்வளவு கஷ்டம். ஆட்டை மேய்ச்சி பயிற்சி கிடைச்சி பணிவு கிடைச்சி பொறுமை கிடைச்சாதான் மனுஷனை மேய்க்க முடியும். அப்ப மனுஷனை மேய்க்கிறதுக்கு முன்னால் அல்லாஹ் ஆட்டை மேய்க்க வைக்கிறான். அதே மாதிரிதான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமியில சூடான பூமியில நின்று வேலை செய்யறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாதின் கைரிதி ஸர்இன், ஒரு புல்லு கூட முளைக்காதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த பூமியில இது ரெண்டாவது. மூணாவது அரபு நாட்டை அல்லாஹ் தேர்வு செஞ்சதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு விஷயத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அரபு மொழி மாதிரி ஒரு மொழி உலகத்துல கிடையாது. இதை நீங்க விளங்கணும். அரபு நாட்டு அல்லாஹ் இந்த தீன முதல்ல சொல்ல போறான். உலகத்துல எந்த மொழியை வேணாலும் எடுத்துட்டு வாங்க, அரபு மொழிக்கு நிகரான ஒரு மொழி உலகத்துல கிடையாதுங்க. அரப் சொன்னாங்க, நான் அரபு மொழியில பாண்டித்தியம் பெற்றவன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு விஷயத்தை அரபு 13 கோடி வார்த்தைகள் இருக்குது அரபு மொழியில. அதனாலதான் அரபிகள் மற்ற மொழியையும் மற்ற மொழிக்காரர்களுக்கும் என்ன வார்த்தையை சொல்லுவாங்க? நிறைய பேருக்கு அரபு நாட்டுல இருப்பீங்க தெரியும், அல்லது அரபு நாட்டினுடைய பழக்கம் இருக்கும். அஜமி தான் சொல்லுவாங்க, இல்லைதானே? அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ரெண்டே கேட்டகரி தான், ஒன்னு அரபி, இன்னொன்னு அஜமி. அஜமினா என்ன? ஊமன் அர்த்தம். அஜமி நீங்க அரபு நாட்டுல கேட்பீங்க, அஜமி அஜமிம்பாங்க. அஜமினா என்ன அர்த்தம்? ஊமன் அர்த்தம். என்ன அரபுக்காரன் அவன் மொழியை தவிர மற்ற எல்லா மொழியையும் ஊமன் தான் சொல்லுவாங்க, எல்லா மொழியும் அஜமி தான் சொல்லுவாங்க. ஏன் அரபு மொழி? ஏன் அல்ல அரபு மொழியை தேர்ந்தெடுத்தா? இந்த தீன சொல்றதுக்கு உலகத்துல சுரியானி இருந்துச்சு, அபயானி இருந்துச்சு, எத்தனையோ மொழிகள் இருந்துச்சு. அல்லாஹ் முதல்ல இந்த தீன சொல்றதுக்கு அரபு மொழியை தேர்ந்தெடுத்தான். என்ன ஒரு வார்த்தை அரபு மொழியிலிருந்து நீங்க தமிழ் மொழிக்கோ வேற மொழிக்கோ நீங்க கொண்டு போகணும்னா 20 வார்த்தைகளாவது தேவைப்படும். அரபு மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு நீங்க மாத்துறீங்கன்னு வைங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு விவரிக்கிறதுக்கு உணர்வுகளை தெளிவாக உலகத்துல சொல்றதுக்கு முதல் மொழி அரபு மொழி தாங்க. இதை நீங்க எங்க வேணாலும் வச்சு டிபேட் பண்ணலாம். அரபு மொழி மாதிரி ஒரு உதாரணமா நான் பாருங்க, ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடலாம். தொழுகுங்க அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குறைஞ்சபட்சம் 3 வார்த்தையா வேணும், உருதுல 2 வார்த்தையாவது வேணும். நமாஸ் படம்னு சொல்லுவாங்க, ஆஃபர் பிரேயர் இங்கிலீஷ்ல சொல்றாங்க. அரபுல ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிருவாங்க, சல்லி, அவ்வளவுதான். ஷார்ட்டா இருக்கும், விரிவாக இருக்கும். சொன்னாங்க பொருள் நிறைந்தது, வார்த்தை குறுகியது, சுருங்கியது. கொஞ்ச வார்த்தை, நிறைவான பொருள் நான் தரப்பட்டிருக்கிறேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் அரபு மொழி பரக்கத், பரக்கத் நம்ம நிறைய பயன்படுத்துறோம். பரக்கத்து பரக்கத்துன்னு என்ன அர்த்தம்? பரக்கத்துக்கு நீங்க என்ன வார்த்தையை சொன்னாலும் பரக்கத்துக்கு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது மொழியில. அபிவிருத்தின்னு சொல்லுவீங்க, விசாலம் நிறைய சொல்லுவீங்க, வார்த்தையை தேடுங்க, கரெக்டா போய் உட்காராது. அரபு மொழியினுடைய டிரான்ஸ்லேட் நீங்க எந்த மொழிக்கு கொடுத்தாலும், நான் இங்க மொழியை பத்தி பேசுறதுக்கு என்னுடைய நோக்கம் அல்ல. எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மொழியை பெற்றிருப்பதினால் அந்த மொழியும் பாக்கியமானது. இங்க நான் மொழி பெருமையை பேச வரல, மொழி அடையாளப்படுத்துறேன், மொழியை அடையாளப்படுத்துறேன். ஆனா ஃபஸீஹுல் அரப் அரபு மொழியிலேயே தேர்வு செய்யப்பட்டுச்சு.
நமக்கு தெரிஞ்ச வார்த்தையை நான் சொல்றேன். நிக்காஹ். நிக்காஹ்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம். நம்ம நிறைய அரபு வார்த்தையை பயன்படுத்துறோம். அரபுகள் அல்லாம ஒரு பழக்க வழக்கம் அரபு அவ்வளவு ஊடுருவிட்டு வக்கீலும் சொல்றோம், ஜாமீன் சொல்றோம். வக்கீல், ஜாமீன் இதெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? எந்த மொழியில போய் எடுப்பீங்க? எல்லாமே அரபி தான். அரபியில இருந்து உலகம் கடன் வாங்கி இருக்குது வார்த்தைகளை. தமிழ்ல, உருதுல, எல்லா மொழியும் அரபுல கடன் வாங்கி இருக்குது. நிக்காஹ்னு ஒரு வார்த்தை இருக்குதுங்க. நிக்காஹ் எத்தனை பேருக்கு அதனுடைய பொருள் தெரியும் தெரியல. நிக்காஹ்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம நிறைய பயன்படுத்துறோம். நிக்காஹ்ங்கிறோம் குடும்ப வாழ்க்கைக்கு. நிக்காஹ்ங்கிற வார்த்தையை டிக்ஷனரியில போய் பாருங்க. அது எதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? மரத்தினுடைய கிளைகள் அசைது பாருங்க. தனாக்ககத்தில் அஷ்ஜார், மரக்கிளைகள் அசைகிற இந்த காட்சிக்கு பெயர் அரபியில் நிக்காஹ். இன்னொரு பொருளும் இருக்குது. வானத்திலிருந்து பொழிகிற மழை அது மண்ணை தொட்டு மண்ணோடு கலந்து மண்ணும் நீரும் ஒரு பொருளாக மாறுகிற இந்த காட்சிக்கு பெயர் நிக்காஹ். நிக்காஹுக்கு அர்த்தம் தான். அந்த வார்த்தையை கொண்டு வந்து குடும்ப வாழ்க்கையினுடைய துவக்கத்துக்கு இதுக்கு போட்டிருக்கிறாங்க பாருங்க அரபிகள். ஏன்? குடும்பத்துக்கும் அதுக்கு என்னங்க சம்பந்தம்? மரக்கிளைகள் அசைகிறதுக்கும் குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் தெரியுமா? அரபிகளுடைய தத்துவத்தை பாருங்க. மரக்கிளைகள் அசையணும்னா, ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அசையணும்னா ஒரு கிளை வளைந்து கொடுக்கணும். அப்படித்தானே? ஒரு கிளை வளைஞ்சாதான் இன்னொரு கிளை அது மேல சாஞ்சு என்ன செய்ய முடியும்? அசைய முடியும். ரெண்டுமே ஸ்டிஃபா நினைச்சிருவீங்க, அசைய முடியாது இல்லையா? வாழ்க்கையும் அப்படித்தான். கணவன் மனைவி ரெண்டு பேர்ல யாராவது ஒருவர் இசைந்து கொடுக்கணும், அசைந்து கொடுக்கணும், விட்டு கொடுக்கணும். குடும்ப வாழ்க்கையின் தத்துவத்தை நிக்காஹ்ங்கிற ஒரு வார்த்தையில சொல்லிடும். இதுதான் அரபு மொழியினுடைய புலமை. அரபு மொழியினுடைய தனித்தன்மையே இதுதான். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அல்லாஹ் தேர்வு செய்த பூமி அது. அரபுலகத்தை அல்லாஹ் தேர்வு செய்கிறான். அதற்கான இந்த 3 காரணம் ரொம்ப முக்கியமானது. அரபுலகத்தினுடைய தேர்வினுடைய காரணம் அந்த பூமியை மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக அல்லாஹ் ஒவ்வொன்றையும் தேர்வு செய்தான். ஊரை தேர்வு செஞ்சான். உலகத்தினுடைய நடுப்பகுதி அது. உலகத்தினுடைய நடுப்பகுதி அது. கிழக்கும் அல்ல, மேற்கும் அல்ல, நடு சென்டர் அது. மக்காவை அல்லாஹ் தேர்வு செஞ்சான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, இன்னல்லாஹ ஹலகல் ஹல்க ஃபக்தாரல் அரப். அல்லாஹ் படைப்புகளை படைத்தான். அல்லாஹ் படைப்புகளை படைச்சான். அரபுகளை அல்லாஹ் தேர்வு செய்தான். ஃபக்தார முலர் மினல் அரப். அரபு பூமியிலிருந்து முலர் என்ற குலத்தை தேர்வு செய்தான். ஃபக்தார குரைஷன் மின் முலர். முலர் கோத்திரத்திலிருந்து குறைஷி குடும்பத்தை தேர்வு செய்தான். குறைஷிகளிலிருந்து பனி ஹாஷிமை அல்லாஹ் தேர்வு செய்தான். பனி ஹாஷிமிலிருந்து அல்லாஹ் என்னை தேர்வு செய்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிக்காக அல்லாஹ் எல்லாத்தையும் தேர்வு செஞ்சாங்க. யார் பாட்டனாரா வரணும், ஊர் எந்த ஊர் வரணும், தந்தை யார் வரணும், தாய் யார் வரணும். அப்துல் முத்தலிபுக்கு நிறைய பிள்ளைங்க இருந்தாங்க. அப்துல் உஸ்ஸான் ஒரு பிள்ளை இருந்தாரு, அப்துல் ஷம்ஸ்னு ஒரு பிள்ளை இருந்தாரு, அப்துல் ஹாரிஸ்னு ஒரு பிள்ளை இருந்தாரு. யாருக்கு? அப்துல் முத்தலிப். ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவை அல்லாஹ் தேர்வு செஞ்சிருக்கிறான் பாருங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாப்பாவை அல்லாஹ் தேர்வு செஞ்சான். அப்துல் ஷம்ஸ்னா சூரியனுக்கு அடிமைன்னு அர்த்தம். அப்துல் உஸ்ஸானா உஸ்ஸாங்கிற ஒரு கடவுளுக்கு அடிமைன்னு அர்த்தம். அப்துல் ஹாரிஸ்னா ஹாரிஸுக்கு அடிமைன்னு அர்த்தம். ஆனால் அல்லாஹ் தேர்வு செய்த அப்துல்லாங்கிற வாப்பாவை அல்லாஹ் தேர்வு செஞ்சான். அல்லாஹ்வுடைய அடிமை. எல்லாம்
திட்டமிட்டு நடந்துச்சு, தெளிவாக நடந்துச்சு. பாப்பாவை அல்லாஹ் தேர்வு செய்தான், உம்மாவை அல்லாஹ் தேர்வு செய்தான், முதல் கோத்திரத்தை தேர்வு செய்தான், குறைஷி அல்லாஹ் தேர்வு செஞ்சான். ஒரு நபியினுடைய முதல் அடையாளம் குடும்பம் தான். ஒரு நபியினுடைய அடையாளம் என்ன? முதல்ல உலகத்துல எந்த நபியையும் அல்லாஹ் சாதா குடும்பத்துல அல்லாஹ் பிறக்க வைக்க மாட்டான். இது நபிமார்களுடைய ரூல். ஒரு நபியினுடைய முதல் ரூல் என்னன்னா, அங்க இருக்கிற குடும்பத்துல எல்லாம் பிறக்க மாட்டாங்க. நசபு நல்லா இருக்கணும், பாரம்பரியம் நல்லா இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாரம்பரியம் என்ன? ஹிர்கல் மன்னர் கேட்டாரு அபூ சுஃபியான்ட, நபி ஒருத்தர் வந்திருக்கிறாருன்னு சொல்லிங்க, கைஃப ஃபீக்கும், எப்படிங்க குடும்பம் எப்படி அப்படின்னு கேட்டார் அவர். குடும்பம் எப்படி? அபூ சுஃபியான் சொன்னாரு, ஜூ நஸப், நல்ல பெரிய குடும்பம், நல்ல பெரிய குடும்பம். அவர் சொன்னாரு, ஒகதாலிக்க ரசூல், ரசூல்மார்கள் பூராவுமே இப்படி நல்ல குடும்பத்துலதான் அல்லாஹ் அனுப்பி வைப்பான்னாரு அவரு. ஒரு நபியினுடைய முதல் அடையாளம் குடும்பம் தாங்க. பாரம்பரியத்தை நம்ம மறக்க கூடாது, குடும்பத்தை நம்ம மறக்க கூடாது. நான் யாரு? என் குடும்பத்தினுடைய பின்னணியில தான் என்ன பார்க்கணும். குடும்பத்தை விட்டு கொடுக்க கூடாது. நான் குலப்பெருமைக்கோ குடும்ப பெருமைக்கோ பேசல. குடும்பத்துக்குன்னு சிறப்பு இருக்குது, குடும்பத்துக்குன்னு பாரம்பரியம் இருக்குது. இப்ப இந்த ஊர்ல கூத்தாநல்லூர்ல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். அந்த பேர்களை சொல்றதுக்கு அடுத்த தலைமுறை, இந்த ஜெனரேஷன் வேணா வெக்கப்படலாம், ஆனா அதை பாதுகாக்கணும்ங்கிறாங்க. தஅல்லமு அன்சாபக்கும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, உங்க குடும்ப நசப பாரம்பரியத்தை நீங்க கத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. என் வாப்பா யாரு, என் வாப்பாவுக்கு வாப்பா யாரு, அவர் வாப்பா யாரு, பாரம்பரியம் என்ன, இத ஒரு கல்வி மாதிரி கத்துக்கங்க மார்க்கம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு வார்த்தையை சொன்னாங்க, நாங்க குர்ஆனை கத்துக்கிற மாதிரி குடும்பத்தையும் கத்துக்கிட்டோங்கிறாங்க. குர்ஆனை கத்துக்கிட்ட மாதிரி, அன அன்ஃபசுக்கும் நஸபன் வ ஸஹரன் வ ஹஸபன், ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் குடும்பத்தால், பாரம்பரியத்தால், திருமண நான் நிக்கா செஞ்சிருக்கிற குடும்பத்தால், இது எல்லாமே உங்கள ரொம்ப பரிசுத்தமான குடும்பம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் குடும்பத்தினுடைய பாரம்பரியம் எனக்கு ரொம்ப முக்கியம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், மரியம் அலைஹிஸ்ஸலாத்த குழந்தை பெத்தெடுத்த உடனே வந்து கேட்டாங்க, இப்படி ஒரு தந்தை இல்லாம பிள்ளைய பெத்திருக்கிறியே, இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டியே, யா உக்த ஹாரூன், ஹாரூனின் சகோதரியே, மகான அபூக், உங்க வாப்பாவும் இப்படி கிடையாது, உங்க அம்மாவும் இப்படி கிடையாது, ஒரு நல்ல குடும்பம் இல்ல, நீ ஒரு நல்ல குடும்பத்துல வந்த பெண் அல்ல, நீ மட்டும் எப்படி இப்படி நடந்த. இந்த ஆயத்தின் கீழே என்ன எழுதுறாங்க தெரியுமா? நல்ல பாரம்பரியத்தில் குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது பொழுது அந்த பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என் குடும்பம் குறைஷி குடும்பம். சல்மான் ரலியல்லாஹு பார்த்து சொன்னாங்க, சல்மான், சல்மான், என் குடும்பத்தை பத்தி, குறைஷிகளை பத்தி அவன் பேசுறான், இவன் பேசுறான், செய்றான், நீங்க பேசிடாதீங்க. உங்க தீனை விட்டு நீங்க வெளியே போயிடுவீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியத்தை பாதுகாக்கணுங்க, குடும்பத்தை பாதுகாக்கணும். நஸபு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய குடும்பம், பாரம்பரியம் ரொம்ப முக்கியமானது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அல்லாஹு தஆலா என் குடும்பத்திற்கு 7 சிறப்புகளை தந்திருக்கிறான் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபல்லல்லாஹு குரைஷன், அல்லாஹ் குறைஷிகளுக்கு 7 சிறப்பு தந்திருக்கிறான். தன் குடும்பத்தை பத்தி பேசுறாங்க. பல நேரங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஹுனைன் போர்க்களத்துல எல்லாரும் ஓடுறாங்க. என்ன திடீர் தாக்குதல், அம்பு மட்டும் வருது, எங்க இருந்து வருதுன்னு தெரியல. சின்ன பின்னமா 12,000 பேர் இருந்தாங்க. முஸ்லிம்கள் அதிகமாக இருந்த போரே அந்த போர் தான். 12,000 பேர் இருந்தாங்க. ஒரு 50 பேர் குழிக்குள்ள இருந்து விழுத்த அம்பு தாக்க முடியாம ஓடுறாங்க, செடைக்கு போய் ஓடுறாங்க.
லகத் அஜபத்கும் கஸரத்துக்கும், நீங்க ரொம்ப அதிகமா இருக்கிறீங்கிறது உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு. இவ்வளவு பெரிய குவான்டிட்டியை வச்சுட்டு உங்களால என்ன செய்ய முடிஞ்சிச்சுன்னு அல்லாஹ் கேட்கிறான். 50 பேர் இருந்து செதறடிச்சு ஓட வச்சுட்டாங்க. எல்லாரும் ஓடுறாங்க. ஒண்ணும் இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அனநபி லா கலிப், நான் நபிதான், பொய் இல்லை. ஆனா இப்னு அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபுடைய மகன்தா. எந்த இடத்துல எந்த வார்த்தையை சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நான் யார் தெரியுமா? அப்துல் முத்தலிபுடைய பிள்ளை. அதோடு சொன்னா பரவாயில்ல. ஆனா இப்னுல் அவாத்திக், நான் ஆத்திகாக்களினுடைய மகன். ஆத்திகா யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாட்டிகள்ல ஆத்திகாக்கள் இருந்தாங்களாம். ஆத்திகாங்கிற பெயர்ல மட்டுமே 4 பாட்டிகள் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துல அம்மாவுடைய வாப்பாவுடைய அந்த பாரம்பரியத்துல 4 பெண்கள் ஆத்திகாங்கிற பெயர்ல. 4 பேருமே வீரமானவங்க. எந்த இடத்துல சொல்றாங்க பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் யார் தெரியுமா? என் குடும்பம் தெரியுமா? அப்துல் முத்தலிப் தெரியுமா? ஆத்திகாவை தெரியுமா? ஆனா இப்னு அப்துல் முத்தலிப், ஆனா இப்னு அவாத்திக், நான் ஆத்திகாக்கள் பெற்றெடுத்த பிள்ளை. எங்க பாட்டி ஆத்திகா. குடும்பம், பாரம்பரியம், குடும்பம் அவ்வளவு முக்கியமுங்க. நசபு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பாரம்பரியம்ங்கிறது அவ்வளவு பரிசுத்தமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல ஒரு தடவை கேட்டாங்க, மன் அன்த, நீங்க யாருன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அன முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிப் இப்னு அப்துல் மனாஃப் இப்னு ஹாஷிம் இப்னு குஸை இப்னு கிலாப் இப்னு மர்ரத் இப்னு கஅப் இப்னு லுஐ இப்னு அப்படியே ஆரம்பிச்சாங்க. எங்க வாப்பா எங்க வாப்பா எங்க வாப்பா எங்க வாப்பா அப்படியே சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில ஹதீஸ் இருக்குது. பாரம்பரியத்தை பாதுகாப்பாங்க. பாரம்பரியத்தை பாதுகாக்கிறது சுன்னத்து. குடும்பத்தில் நம்ம ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சுன்னத்து இருக்கும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எங்க வாப்பா எல்லாம் இருந்த காலத்துல இது செய்வாங்க, நாமளும் செய்யணும். அது ஷரியத்துக்கு முரண்படலைன்னா கண்டிப்பா செய்யணும். நம்முடைய முன்னோர்கள்ட்ட ஒரு சுன்னத்து இருக்குது, ஒரு பழக்கம் இருக்குது. வீடுகள்ல நிறைய பழக்கங்கள் அப்படி இருக்கலாம், நிறைய நடைமுறைகள் அப்படி இருக்கலாம். ஷரியத்துக்கு மாற்றம் இல்லைன்னா ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் குடும்பத்தை பாதுகாக்கும். இன்னைக்கு 75 வருஷத்தை கடந்தும் 75 வருஷத்தை இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழகத்துல எங்கேயுமே மீலாது விழாக்கள் இந்த 75 வருஷத்தை தொடர்ந்து நடக்கிறது இல்லை, நமக்கு தெரிஞ்சது இல்லை. எனக்கு தெரிஞ்சு எப்படி எப்படி இந்த தொடர் கிடைச்சிச்சு, எப்படி இந்த பாரம்பரியம் கிடைச்சிச்சு? குடும்ப பாரம்பரியம் தான். இதை யாராவது மறுக்க முடியுமா? குடும்பத்தின் மீது, நம் ஊரின் மீது இருக்கிற பிடிப்பு தான், நம்முடைய பாரம்பரியத்தின் மீது நமக்கு இருக்கிற ஈடுபாடு தான். இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. எங்க வாப்பா செஞ்சாரு நானும் செய்வேன், எங்க வாப்பாவுக்கு வாப்பா செஞ்சாரு நானும் அதுக்கு செய்வேன். அல்ஹம்துலில்லாஹ். சின்ன சின்ன பிள்ளைங்க, இளைஞர்கள் கூட இந்த காரியத்துல பங்கெடுத்து செய்யறாங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல குடும்பத்தினுடைய பிடிப்பு தாங்க. குடும்பத்தினுடைய பிடிப்பு இருந்தா என்ன குழப்பங்களும், இந்த காலத்தினுடைய குழப்பங்கள் வந்தாலும் அந்த பிள்ளைகள் அல்லாஹ் பாதுகாத்துருவான். அந்த குடும்பத்தினுடைய பின்னணியில இன்னைக்கும் தமிழகத்துல இப்படி ஒரு 6-8 ஊர் இருக்குதுங்க. இந்த மாதிரி 6-8 ஊர் இருக்குது. இந்த ஊர்களுடைய இளைஞர்களை நீங்க பாருங்க, அல்லாஹு அக்பர். அந்த இளைஞர்கள் அல்லாஹ் அப்படி இந்த விஷயத்துல அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கிறான். எத்தனையோ இளைஞர்கள் எப்படி இல்லாம போயிட்டு இருக்கிறதுக்கு மத்தியில இந்த பிள்ளைங்க மீலாது விழாவுக்காக வேண்டியும், அதை ஜோடிக்கிறதுக்காக வேண்டியும், அந்த பாரம்பரியத்துல கலந்துக்கிறதுக்காக வேண்டியும், இதெல்லாம் ஒரு பாரம்பரிய தொடர்ன்னு சொல்றேன் நான், ஒரு பாரம்பரிய பாதுகாப்புன்னு சொல்றேன். சரி, நான் என்ன சொல்ல வரேங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என் குடும்பத்துக்கு 7 சிறப்பு இருக்குதுன்னாங்க. என் குடும்பத்துக்கு 7 சிறப்பு இருக்குது. அல்லாஹ் வேற யாருக்கும் அந்த சிறப்பை கொடுக்கல. தன்னுடைய நுபுவத்தை பெருமையா பேசி இருக்கிறாங்க, தன்னுடைய ரிசாலத்தை பெருமையா பேசி இருக்கிறாங்க. ஆனா இங்க ஆச்சரியம் பாருங்க, குடும்பத்தை பேசுறாங்க. முதல்ல சொன்னாங்க பி அன்னி மின்ஹும், நான் முதல்ல நான் ஒரு குறைஷிக்காரன். நான் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குடும்பத்துல பிறக்கிறாங்கன்னா அதை விட அந்த குடும்பத்துக்கு வேற என்னங்க சொல்லணும்? நான் குறைஷின்னாங்க.
என் குடும்பத்தினுடைய சிறப்புல நான் ஃபர்ஸ்ட் பிஅன்னி மின்ஹும் وأن النبوة فيهم وأن الحجابة فيهم وأن السقاية فيهم செல்லாலும் சொன்னாங்க. நான் என் குடும்பத்தினுடைய முதல் அடையாளம் நான். ரெண்டாவது சொன்னாங்க وأن النبوة فيهم, நபித்துவத்தை அல்லாஹ் என் குடும்பத்துல தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். நபித்துவத்தை வாங்கின குடும்பம், என்ன வாங்கின குடும்பம் அது. கஅபாவுக்கு திரை போடுறது பொறுப்பு எங்க குடும்பத்துலதான் இருக்குதுன்னாங்க. கஅபாவுடைய திரை பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? பெரும் நசீபுங்க. இதெல்லாம் என்ன சொல்ல வராங்க தெரியுமா? உதாரணமா ஒரு பாரம்பரியத்துல ரசூலுடைய இந்த மீலாது மஜ்லிஸ்ல நம்ம ஒரு பொறுப்பு எடுத்திருக்கிறோம்னு வைங்க, அது நமக்கான குடும்ப பாரம்பரியம். அது கஅபாவுக்கு நாங்க செய்யறோம்னு சொன்னா ரசூலுக்காக நாம செய்யறது எங்க குடும்பம் செய்யுது, விட்டக்கூடாது. இந்த தலைமுறையில செய்யற அடுத்த தலைமுறைக்கு நம்ம வசியத்து பண்ணணும், அது விட்டுறக்கூடாது. அந்த ஒரு நசீபு நமக்கு கிடைச்சிச்சு. நம்ம பள்ளிவாசலுக்கு ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம், ஜஷ்ன மீலாதுக்கு ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம், மதரசாவுக்கு ஒரு காரியத்தை செஞ்சிட்டு இருக்கிறோம், பாரம்பரியத்தை விட்டுறக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க வான்னல் ஹிஜாபா வான்ன சிகாயா, ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கிறது, தண்ணி ஏற்பாடு செய்யறது, அந்த பணிகள் எங்க குடும்பம் தான் செய்யுதுன்னாங்க. நான் நுபுவத், காபாவுடைய பொறுப்பு, திரை பொறுப்பு, சிகாயத், ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கிற பொறுப்பு. வனஸரல்லாஹு தஆலா அலல் ஃபீல், குறைஷிகளுக்கு அல்லாஹ் செஞ்ச பெரிய உபகாரம், உதவி என்னன்னா, யானை படை தாக்க நடத்த வந்த பொழுது அல்லாஹ் என் குடும்பத்துக்கு உதவி செஞ்சான். ஸல்லல்லாஹு தெரியும் தானே? ஃபீல், அப்ரஹாமுடைய யானைப்படை காபத்துல்லாஹ்வை தாக்க வரும்போது காபத்துல்லாஹ்வுடைய பொறுப்பு எந்த குடும்பத்திட்ட இருந்துச்சு? குறைஷ் குடும்பத்திட்ட இருந்துச்சு. அல்லாஹ் யார குடும்பத்துக்கு அல்லாஹ் உதவி செஞ்சாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் குடும்பத்துக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான். நஸருல்லா, அல்லாஹ் என் குடும்பத்துக்கு அல்லாஹ் உதவி செய்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொன்னார்கள் வஅபதுல்லாஹ் 10 சினீன் லம் யஅபுது கைரஹும். 10 வருஷம் உலகத்துல எந்த குடும்பமாவது இப்படி இருந்துச்சு சொல்லுங்க பாக்கும். 10 வருஷம் என் குடும்பத்தில் உள்ளவங்க அல்லாஹுவை மட்டும் வணங்குனாங்க. லம் யஅபுதுஹு கைரஹும், உலகத்துல யாருமே அல்லாஹுவை வணங்கல, என் குடும்பம் மட்டும்தான் அல்லாஹ் வணங்குச்சு. புரியுதா உங்களுக்கு இந்த வார்த்தை? என்ன சொல்ல வராங்க? உலகத்திலேயே அல்லாஹுவை வணங்குறவங்க இல்ல, ஒரே குடும்பம் மட்டும்தான் 10 வருஷம் அல்லாஹ் வணங்குச்சு. நான் வரதுக்கு முன்னாலங்கிறாங்க 10 வருஷம் என் குடும்பம் அல்லாஹுவை மட்டும்தான் வணங்குச்சு. ஆனால் உலகத்தில எங்கேயுமே அல்லாஹ் வணங்குற கூட்டம் இல்லைன்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இன்னைக்கு நாம அங்க வணங்குறோம், நம்ம சொல்ல முடியுமா என் குடும்பம் மட்டும்தான் அல்லாஹ் வணங்குது? இந்த வார்த்தை சொல்ல முடியாது பெருமக்களே. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6வதாக சொன்னாங்க 10 வருஷம் என் குடும்பம் மட்டும்தான் அல்லாஹ் வணங்குச்சு, உலகத்துல எங்கேயும் அல்லாஹ் வணங்குற கூட்டம் இல்லை. இப்படி ஒரு சிறப்பு என் குடும்பத்துக்கு இருக்குது. 7வதா சொன்னாங்க வான்சல சூரத்தன் ஃபில் குர்ஆன், குர்ஆன்ல என் குடும்பத்தினுடைய பேர்ல சூரா குரைஷின்னு ஒரு சூரா இருக்குது. லிஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரஹலத் அஷ்ஷிதாஇ வஸ்ஸைஃப். அல்லாஹ் தஆலா என் குடும்பத்தை பத்தி பேசுறான். குறைஷி குடும்பம் என்ன தெரியுமா? அவங்க வியாபாரம் என்ன தெரியுமா? வியாபாரத்துல எங்க போவாங்க தெரியுமா? இப்படி எல்லாம் என் குடும்பத்துக்கு அல்லாஹ் ஒரு சூறா இறக்கி, என் குடும்பத்தின் பேர்ல ஒரு சூறாவை இறக்கி என் குடும்பத்தை பத்தி அல்லாஹ் பேசுறான். அப்ப அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்காக அல்லாஹ் தேர்வு செய்தான், குடும்பத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான், வாப்பாவை அல்லாஹ் தேர்வு செய்தான், உம்மாவை அல்லாஹ் தேர்வு செய்தான், உம்மாவுக்கு யார் பிரசவம் பார்க்கணும் அல்லாஹ் தேர்வு செய்தான். அல்ஹம்துலில்லாஹ். நான் நிறைவுக்கு வருகிறேன். ஒரு 5 நிமிடத்தில் நான் மிகச்சரியாக நிறைவுபடுத்துவேன். பெருமக்களே, முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறார்கள். பிறக்கிற அந்த தருணம்
அபான மௌலிதுஹு அன் தீபி உன்சுருஹி யா தீப முப்ததஇ மின்ஹு வ முஹ்ததமி யௌமுன் தஃபர்ரஸ ஃபீஹில் ஃபுர்ஸு அன்னஹும் கத் உன்திரு பிஹுலூலில் மூஸி வன்னகமி. அல்லாஹ் மூஸி ரஹ்மத்துல்லாஹ் அந்த பிறப்பை குறித்து சொல்லுவார்கள். وَأَحْسَنُ مِنْكَ لَمْ تَرَ عَيْنٌ قَطُّ وَأَجْمَلُ مِنْكَ لَمْ تَلِدِ النِّسَاءُ خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ خُلِقْتَ كَمَا تَشَاءُ. அல்லாஹ் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பையும் அழகையும் அழகாக பேசுகிறார். தேர்வு செய்யப்பட்ட நாட்டில், தேர்வு செய்யப்பட்ட ஊரில், தேர்வு செய்யப்பட்ட குடும்பத்தில், தேர்வு செய்யப்பட்ட பெற்றோர்களுக்கு, தேர்வு செய்யப்பட்ட தாய்க்கு. ஆமினா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா, ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா அந்த தாயினுடைய வயிற்றில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருவுற்றிருக்கிற காலம், கருவாக இருக்கிற காலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்தை பற்றி அந்த அம்மா ஆமினா அம்மா சொல்ற அந்த வார்த்தை, மாஷார்த்து பி அன்னி ஹமல்து, இப்படி ஒரு பிள்ளைய வயித்துல சுமந்திருக்கிறாங்க அந்த உணர்வு கூட எனக்கு கிடையாது அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் புள்ள உண்டாயிருக்கிற காலம்ங்கிறது ஒரு தாய்மார்களுக்கு அது எவ்வளவு கஷ்டமான காலம். கர்ப்பத்தினுடைய சுமையை நான் உணரலங்கிறாங்க அந்த அம்மா. கர்ப்பத்தினுடைய சுமையை நான் உணரல. மாஷார்த்து, என் பிள்ளைய நான் சுமந்திருந்த பொழுது எனக்கு வழியே தெரியல, வேதனையே தெரியல. அல்லாஹ் அக்பர். நடக்குமாங்க இது உலகத்துல எங்கேயாவது? வஹ்னன் அலா வஹ்ன், குர்ஹன் அலா குர்ஹ். குர்ஆன்ல ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் இப்படி சொன்னதாக எங்கேயும் பார்க்க முடியாது. கஷ்டம்னு சொல்லுவான், சோதனைன்னு சொல்லுவான். ஆனா தாய்மார்கள் சுமக்கிற அந்த வழி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? குர்ஹன் அலா குர்ஹ், வஹ்னன் அலா வஹ். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், சிரமத்துக்கு மேல சிரமம். அல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தைய வேற எதுக்காவது சொல்லி இருக்கிறத நீங்க காட்டுங்க பார்க்கும். குர்ஆன்ல எத்தனையோ கஷ்டங்கள் வருங்க, சிரமங்கள் வருங்க. ஆனா அந்த தாயினுடைய சுமக்கிற வலிய வேதனையை போல உலகத்துல கஷ்டம் கிடையாது. அதனாலதான் அல்லாஹ் ரெண்டு வார்த்தையை சொல்றான், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம். பாலைவனத்தை எல்லாம் தாண்டி ஒருவர் தன் அம்மாவை அப்படியே கழுத்துல வச்சு தூக்கிட்டு வர்றாரு. கழுத்துல வச்சு பாலைவன பூமி, சிரியால இருந்து வர்றாருன்னு நினைக்கிறேன். 2000 கிலோமீட்டருங்க பாலைவனத்தை கடந்து. அவர் என்ன சொல்றாருன்னா, பாலைவன அந்த வெப்பத்தை சொல்றாரு. ஒரு இறைச்சி துண்டை கீழே போட்டா அடுத்த நிமிஷம் அது அப்படியே என்ன செஞ்சிடும், பாயில் ஆயிடுமா. அப்படி கதகதக்கிற பூமியில என் தாய, நடக்க முடியாத என் தாய கழுத்துல சுமந்துகிட்டு நான் வந்தேன். வந்து காபத்துல்லா தவாஃப்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்து நான் கேட்டேன், ஹல் ஷக்கர்து, எங்க அம்மாவுக்கு நான் நன்றியோடு நடந்துட்டேனான்னு கேட்கிறாங்க அந்த சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒலா லிதல்கத்தின் வாஹிதா, உன் தாய் உன்னை சுமந்திருக்கிற பொழுது நீ வயிற்றுக்குள்ள இங்கேயும் அங்கேயும் புரளுவிய. ஒரு நிமிஷம் நீ புரளுகிற பொழுது அவள் சந்திக்கிற அந்த வழியில அவள் முகத்தினுடைய தோல் சுருங்கும் பாரு வழியில, அந்த சின்ன கஷ்டத்தை கூட, அந்த கடுமையான கஷ்டத்தை நீ செஞ்ச இந்த அமல் ஈடு செய்யாதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலி ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு காபத்துல்லா கிட்ட நின்றுட்டு இருக்கும் போது ஒரு ஆள் தன் அம்மாவை தூக்கிட்டு வந்து தவாப் செய்ய வந்தாங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, கது துஃப்னா மாஹு, அவர் லப்பைக்குன்னு சொல்லிட்டு தவாப் செய்யறாரு, நாமளும் அவரோடு சேர்ந்துருவோம். ஏன்னா லஅல்லஹு தன்சில், ரஹ்மத் அவரோட தான் இறங்குது, வாங்க நம்ம சேர்ந்து என்ன செஞ்சிடலாம், இறங்கிடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் உமர் ரலியல்லாஹு அவருக்கு வலது பக்கத்திலையும் அலி ரலியல்லாஹு இடது பக்கத்திலையும் சேர்ந்து போய் அவங்களோட சேர்ந்து தவாப் செஞ்சாங்க. சொன்னாங்க, ரஹ்மத் வேற எங்கேயும் இல்லை, இங்கதான் இறங்குது, அந்த ரஹ்மத்தை வாங்குறதுக்கு தான் உங்களோடு சேர்ந்து தவாப் செய்யறோம்னாங்க. உலகத்துல அது பாக்கியம். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துல ஒரு காரி இருக்கிறாருன்னாங்க. சொர்க்கத்துல ஒரு காரி. சொர்க்கத்துக்கு போனப்போ ஒரு கிராத் கேட்டேன்னாங்க. மக்காவுல கிராத் கேட்டிருப்பீங்க, மதீனாவுல கேட்டிருப்பீங்க, எகிப்தினுடைய காரியை கேள்விப்பட்டிருப்பீங்க. சொர்க்கத்தினுடைய காரி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? சொர்க்கத்துல ஒரு காரி இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் பேர் ஹாரிசா.
ஹாரிசாட்ட வந்து சொன்னாங்க, ஹாரிசா சொர்க்கத்துல உங்க கிராத்து தான், நீங்க தான் சொர்க்கத்தினுடைய காரினாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஏன் அந்த பாக்கியத்தை கொடுத்தான் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஏன் அந்த பாக்கியத்தை கொடுத்தான்? என்ன சொன்னாங்க தெரியுமா? யார ரசூலல்லாஹ், எங்க அம்மாவுக்கு நான் பணிவிட செய்வேன் யார ரசூலல்லாஹ். தினமும் இரவு நேரத்துல எங்க அம்மா தூங்கும் போது நான் தான் கால் அமுக்கி விடுவேன். அவர் சொன்னார், எங்க அம்மாவுக்கு காலை பிடிச்சு விடுவேன் தினமும். அவங்க தூங்கின பிறகுதான் நான் எஞ்சி போவேன், எழுந்திரிச்சு போவேன். அதே மாதிரி காலையில எங்க அம்மாவுக்கு எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு அதை தலைவாரி விடுறது நான் தான் செய்வேன் ஒவ்வொரு நாளும். பகல் இரவுல எல்லா பணிகளும் செய்வேன். குறிப்பாக இரவு நேரத்துல காலை மசாஜ் பண்ணி விடுறதும், தலையில பகல்ல எண்ணெய் தேய்ச்சி நான் அவங்களை தலை கட்டி விடுறது, இது நான் செய்வேன் யார ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதுக்கு தான் அல்லாஹ் உங்களுக்கு இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான்னு. அல்ஹம்துலில்லாஹ். தாயினுடைய சுமையும் கருவறையினுடைய வலியும் வேதனையும் அது என்னங்கிறத சொல்லி தெரிய வேண்டியதல்ல. அந்த இடத்த உலகத்துல யாரும் நிரப்ப முடியாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுமந்திருந்த ஆமினா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அந்த வழியை நான் உணரவே இல்லை என்று சொன்னார்கள். என் தோழிகள் எல்லாம் என்னிடத்திலே சொல்லுவார்கள், என் பிள்ளையை வயிற்றில் சுமந்திருந்த பொழுது அல்லாஹ் எனக்கு நிறைய விஷயங்களை காட்டினான். சிரியா தேசத்தினுடைய புஸ்ரா பகுதியை நான் கண்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வெளிநாட்டுக்கு பயணம் போனது அந்த சிரியாவுடைய புஸ்ராவுக்கு தான் போனாங்க. தாயினுடைய வயிற்றுல இருக்கும் போதே தாய்க்கு அல்லாஹ் காட்டினா. ஜம்சம் நீரைத்தான் நான் குடிச்சேன். உலகத்துல ஜம்சம் கிணத்துல போய் தண்ணி எடுக்க போவோம். எல்லாரும் போய் தண்ணி எடுக்க போகும்போது கீழே வாளியை விட்டு தண்ணி எடுப்பாங்க. நான் என் பிள்ளைய சுமந்திருந்த பொழுது நான் வாளியை கீழே விடுறதுக்கு முன்னால தண்ணி மேல வரும் சொன்னாங்க. என் தோழிகள் எல்லாம் என்னிடத்திலே சொல்லுவார்கள், நீ கொஞ்ச நேரம் நில்லு, ஜம்சம் உன்னை தேடி வருகிறது, ஜம்சம் கிணற்றின் அடியில் இருந்து உன்னை தேடி வருகிறது என்று என்ன பிடிச்சு வச்சுட்டு அவர்கள் எல்லாம் மேல வரக்கூடிய ஜம்சமை அவர்கள் அள்ளுவார்கள் என்று ஆமினா அம்மா கர்ப்பம் சுமந்திருக்கிற காலத்தில் சொல்லுகிற செய்திகள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சபை நிறைய கண் குளிர்ச்சியாக, காது குளிர்ச்சியாக, கல்பு குளிர்ச்சியாக கேட்க வேண்டிய செய்திகள். இன்ஷா அல்லாஹ் அந்த முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிறப்பு, அவர்கள் பிறந்த பொழுது அந்த அழகு, அல்லாஹு அக்பர் சொல்லுவார்கள். அந்த அழகும் அவர்கள் பிறந்த அந்த தருணத்தின் நிகழ்வும் சுற்றி இருந்த 4 பிரசவம் பார்க்கிற தாய்மார்கள் 4 பேர்கள் உலகத்தினுடைய மிகச்சிறந்த உத்தமர்கள். ஹஜ்ரத் ஷிஃபா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா, சுவைபா ரலியல்லாஹு அன்ஹா, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா என்ற 4 தாய்மார்கள் சூழ்ந்திருக்க ஆமினா அம்மாவுக்கு பிரசவம் நடக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரலாற்றை தொடர்ந்து பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.